ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சிஎம்ஏ ஜங்ஷன் தமிழ். நான் உங்கள் விஸ்வநாத். இப்போ நம்ம வந்து ஃபைனலில் பேப்பர் 13 கார்ப்பரேட் லா அண்ட் கம்ப்ளைண்ட்ஸில் ஸ்டடி நோட் நம்பர் 7 கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்றத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ்னால் என்னன்னாக்கா, ஒரு மனுஷன் வந்து நேர்மையாக இருக்காருனாக்கா அவர் வந்து ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து ஒரு நேர்மை இல்லை கரெக்டாக இருக்காருன்னா ஹானஸ்ட், பர்ஃபெக்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றது வந்து எப்படி சொல்லலாம்னாக்கா கார்ப்பரேட் கவர்னன்ஸ். அதாவது வந்து எப்படி இருக்கணும், அதாவது வந்து இப்படி வரையறுக்கப்பட்டது. கம்பெனி இப்படிலாம் இருந்தாக்கா அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீசன் மென்ஷன் பண்ணி வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ். கார்ப்பரேட் கவர்னன்ஸ்ன்றதுல மெயினாக என்ன இருக்குனாக்கா ஃபேர்னஸ், உண்மையாக இருக்கணும், டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படையாக இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டி, அதாவது வந்து பதில் சொல்லணும், அதாவது வந்து இவங்களுக்கு நான் வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா, அதான் அக்கௌண்டபிலிட்டி. இந்த மூணும் சேர்ந்தது தான் வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா வேர்ல்டு பேங்க். அதாவது வந்து இதுக்கு வந்து டெஃபினேஷன்லாம் கிடையாது, வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ண ஒரு ஆர்டிக்கலில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குமாரமங்கலம் பிர்லா கமிட்டி அவங்க வந்து ஒரு இது வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னாக்கா கார்ப்பரேட் கவர்னன்ஸில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, சிஸ்டம் பை விச் கம்பெனிஸ் ஆர் டைரக்டட் அண்ட் கண்ட்ரோல்டு, எப்படி வந்து டைரக்ட் பண்ணணும், அது வந்து கம்பெனி வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றதை தான் வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ் சொல்லுவோம் அப்படின்னு கேஎம் பிர்லா கமிட்டி சொல்லுவாங்க, இல்லை குமாரமங்கலம் பிர்லா கமிட்டி சொல்லுவாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேக் ஹோல்டர் ப்ரொடக்ஷன் ஓவர் த ஷேர் ஹோல்டர் ப்ரொடக்ஷன். அதாவது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் தவிர கம்பெனிக்கு ரிலேட்டடான பர்சன்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்ப்பரேட் கவர்னன்ஸ் கெயின்ட் அட்டென்ஷன் போஸ்ட் கேட்பரி கமிட்டி. அதாவது வந்து இப்போ கேட்பரி கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டி 1980 அதுக்கப்புறம் வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ்க்கு வந்து நிறைய அட்டென்ஷன் கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பற்றி தெரிய ஆரம்பிச்சிது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி. கார்ப்பரேட் கவர்னன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அந்த மாதிரி அதை பற்றின ஹிஸ்ட்ரி, என்னென்ன இயரில் என்னென்ன நடந்ததுன்றது 1996 2008 வரைக்கும் அதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ். 1998 வாலண்டரி கோட் ஆஃப் கவர்னன்ஸ் பை கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படின்றவங்க மூலிமா இது வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கேஎம் பிர்லா கமிட்டி வந்து 1999 to 2000 நவம்பர் 2000 வந்து ரிப்போர்ட் ஆஃப் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் கார்ப்பரேட் எக்ஸலன்ஸ் த்ரூ த கவர்னன்ஸ் அப்படின்ற அவங்களோட டாஸ்க் ஃபோர்ஸோடைய ரிப்போர்ட்டில் வந்து இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2000 அப்புறம் இந்த கிளாஸ் 19 ஆஃப் லிஸ்டிங் அக்ரிமெண்ட்டில் வந்து இது வந்து ஒரு ஆக்ட். அதாவது என்னன்னாக்கா லிஸ்டிங் அக்ரிமெண்ட்ன்றது வந்து அக்ரிமெண்ட் பிட்வீன் த ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார் அப்படி சொல்லலாம். அவங்களோடது அதை பற்றின இது வந்து அதுலேயும் வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அது வந்து 2000 அந்த ஆக்ட் வந்து 2000 இருந்தப்போ அதில் சொல்லியிருக்காங்க. 2003 அமெண்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் 2009 அமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா அமெண்ட்மெண்ட்லையும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து மார்ச் 2001 வந்து ஆர்பிஐயோட ரிப்போர்ட்டில் வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஆர்பிஐ ரிப்போர்ட்டில் ஏப்ரலில் இன்னொரு ரிப்போர்ட் வந்து ஆர்பிஐ இஷ்யூ பண்ணுது. அந்த ரிப்போர்ட்டில் வந்து அவங்க வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபார் 100% டிரான்ஸ்பரன்சி அண்டு 0 டாலரன்ஸ் ஃபார் மணி லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னாக்கா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் வந்து அந்த வெளிப்படைத்தன்மைக்கு 100% அவங்க தான் வந்து பொறுப்பு, கம்பெனியோட வெளிப்படைத்தன்மைக்கு. அப்புறம் வந்து மணி லாண்ட்ரிங், அதாவது வந்து கருப்பணத்தை வந்து ஏமாற்றி நல்ல பணமாக வந்து மாற்றுறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இந்த சிவாஜி படத்தெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்களும் நடக்காமல் பார்த்துக்கிறது, அந்த மாதிரி நடக்கிறத வந்து டாலரன்ஸ், அதாவது வந்து சகிச்சிக்காமல் அதை வந்து நடக்காமல் தடுக்கணும். அது ரெண்டுத்துக்கும் வந்து அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் வந்து பொறுப்புன்றதையும், அப்புறம் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றியும் வந்து இந்த ஆர்பிஐயோட ரிப்போர்ட் அந்த ஏப்ரல் 2001 வந்த ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 2002 அதில் வந்து நரேஷ் சந்திரா கமிட்டி வந்து மறுபடியும் இந்த ரீவேம்பிங் ஆஃப் கம்பெனியில், அதாவது கம்பெனியில் வந்து நிறைய தப்பாயிடுச்சு, அதை வந்து மாற்றணும், அதை வந்து இப்போதைக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து February 2003 வந்து நாராயணமூர்த்தி கமிட்டி அப்படின்றவங்க வந்து கம்பெனியில் வந்து அப்சல்யூட் ஆகிடுச்சு, அதாவது வந்து அதில் சேஞ்சஸ் கொண்டு வரது மட்டும் பார்த்தாது, அது ஃபுல்லாகவே வீணாக போச்சு, நம்ம புதுசாக தான் கொண்டு வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் வந்து ஜூலை 2003 நரேஷ் சந்திரா கமிட்டி 2.0 இந்த நரேஷ் சந்திரா கமிட்டி வந்து மறுபடியும் ஃபார்ம் பண்ணுறாங்க. அவர் வந்து 3 ரெக்கமெண்டேஷன் வந்து வைக்கிறாரு. ரிப்பீல் ஆஃப் கம்பெனி லா
கம்பெனிஸ் ஆக்ட் 1956 கம்பெனிஸ் ஆக்ட் 1956 மாற்றணும். அதுக்கப்புறம் வந்து மைனர் சேஞ்சஸ் இன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்லேயும் சில சேஞ்சஸ் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து எல்எல்பி லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதும் இவர் தான். இப்போ வந்து நமக்கு தெரியும் இதில் எவ்வளோ நிறைய நல்ல விஷயம் இருக்குன்றது, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் இவர் தான். அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2009 செபி ரெக்கமெண்டேஷன் அண்ட் ஆக்ஷன். அப்புறம் வந்து இவங்க இது எல்லாமே வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பற்றின ரெக்கமெண்டேஷன் அண்ட் ஆக்ஷன் செபி கொடுத்தது 2009. அதே 2009 வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அவங்களோட ஆக்ஷன்ஸும் இருந்தது. அதாவது வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பற்றினது. இது ரெண்டும் வந்து சத்யம் கம்ப்யூட்டர் ஸ்கேம் நடந்ததில்ல, அந்த ஸ்கேமுக்கு அப்புறம் கொண்டு வந்தது இது ரெண்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடி கவர்னன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கவர்னன்ஸ். இதில் வந்து என்னன்னாக்கா இஆர்டிபி அடாப்ஷன் ஃபார் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். இஆர்பின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். அது வந்து ஒரு சாஃப்ட்வேர், அதை யூஸ் பண்ணி வந்து கம்பெனியில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிறது இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு தெரியணும். அதாவது வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணுன்றது வந்து ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சால் தான் தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இன்டர்லிங்கடாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் இஆர்பி. அது நிறைய இருக்குது இஆர்பிலேயே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஐடி கவர்னன்ஸ் இருந்தாக்கா ஹியூமன் எரர்ஸ் வந்து கம்மியாகவும், அப்புறம் வந்து கரப்ஷன் கம்மியாகவும், அதனால் வந்து பயாஸ் இல்லாமல், அதாவது வந்து ஒரு தலைபட்சமாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக நடக்கும் எல்லா வேலையும் ஐடி வந்து உள்ளே வந்தாக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், கவர்னன்ஸ் இன் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ். அதாவது பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்க்கு வந்து என்னென்ன கவர்னன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் கவர்மெண்ட் செக்டார்லலாம் வந்து எந்த வேலையுமே ஒழுங்காக நடக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து ஏகப்பட்ட கவர்னன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி தனியாகவே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்ப்போம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத. இது வந்து இந்த கவர்னன்ஸ் வந்து இந்த கைட்லைன்ஸ் வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓஇசிடி, அதாவது யாருனாக்கா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இவங்க தான் இந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஓனர் நோ அட்மினிஸ்ட்ரேட்டர். அதாவது வந்து கவர்மெண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கக்கூடாது, ஓனராக இருக்கணும். அதாவது வந்து அதுக்கு வந்து அவங்க வந்து ஆள் போட்டாங்கன்னா அந்த ஆள் தான் வந்து அந்த பிஸ்னஸை பார்த்துக்கணும். கவர்மெண்ட் வந்து எல்லாத்துலேயும் உள்ள நுழைஞ்சு தலையிட்டு பார்க்கலாம். பட் வந்து அது அட்மினிஸ்ட்ரேட்டர் அளவுக்கு எல்லா விஷயமும் அவங்க கிட்ட கேட்டு தான் செய்யணுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் போட்டாங்கன்னா அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஓனராக இருக்கணும். அவர் வந்து கேபிட்டல் போட்டாரா ப்ராஃபிட் எடுத்தாரா அப்படின்ற மாதிரி தான் வந்து கவர்மெண்ட் இந்த விஷயத்தில் இருக்கணுன்றாங்க. அப்புறம் எஃபிஷியன்சி ப்ளஸ் டிரான்ஸ்பரன்சி ப்ளஸ் அக்கௌண்டபிலிட்டி. நம்ம இந்த ஜென்ரல் கவர்னன்ஸ்க்கு என்ன பார்த்தோமோ அதுதான் ஹெல்தி காம்படிஷன் இன் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட். அதாவது வந்து ப்ரைவேட் செக்டாரும் வந்து அந்த விஷயத்தில் உள்ளே வர்றதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து விடணும். அதாவது வந்து இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே ப்ரைவேட் வரக்கூடாதுன்றாங்க. கவர்மெண்ட் அதில் வந்து மோனோபொலி ஆகிடும். அப்போ வந்து கவர்மெண்ட் மோனோபொலியாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி ப்ராப்ளம் வராது. பட் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால அங்கே வந்து காம்படிஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் வித் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். மோஸ்ட்லி வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் செக்டரில் வந்து பயங்கரமாக ரிலேஷன்ஷிப்பே இருக்காது சுத்தமாக. அது வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து எக்ஸ்பர்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கணும். சும்மா பேருக்குன்னு ஒரு ஆளை செலக்ட் பண்ணி போடக்கூடாது. ஒரு நல்ல யார் அந்த போஸ்டிங்க்கு தகுதியானவரோ அந்த மாதிரி ஆளாக பார்த்து செலக்ட் பண்ணி போடணுன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈக்குவபிள் ட்ரீட்மெண்ட் ஃபார் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பப்ளிக்காக தான் இருப்பாங்க. பப்ளிக் செக்டர் கம்பெனிஸில் கவர்மெண்ட் தான் வந்து மெஜாரிட்டி ஷேர் ஹோல்ட் பண்ணும். அதனால் வந்து மீதி பப்ளிக்கும் வந்து நல்லது நடக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அப்புறம் ஃபுல் டிஸ்க்ளோசர் என்ன நடக்குதுன்றது வந்து எல்லாருக்கும் வெளியே தெரியணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து MOU. இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து எதுக்குனாக்கா மெயினாக இப்போ நம்ம படிக்கிறது வந்து இந்த சாப்டரில் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் PPP சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னாக்கா ஒரு பப்ளிக் செக்டர் இருக்குன்னா அந்த பப்ளிக் செக்டர் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஒரு ரயில்வேஸ் இருக்குது. அந்த ரயில்வேஸில் வந்து பெருக்கிற கான்ட்ராக்ட் வந்து ஒரு பப்ளிக் கான்ட்ராக்டர் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து ஓன்டு பை த பப்ளிக் செக்டர். அதில் வந்து சர்டைன் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து கொண்டு போய் ப்ரைவேட் கிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து MOU சொல்லுவாங்க. நிறைய காலேஜஸில் கூட கொலாபரேஷன் மாதிரி MOUலாம் வச்சுருப்பாங்க. கொலாபரேஷன் திட்டத்திட்ட அந்த மாதிரி தான். அது வந்து ஓனர்ஷிப் வந்து பப்ளிக் செக்டார் கையில் இருக்குது. அதில் வந்து சர்டன் ஆக்டிவிட்டீஸ் வந்து ப்ரைவேட் செக்டார் வந்து பண்ணுறாங்க. இது வந்து ரயில்வேஸு அப்புறம் பஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் நான் சொன்னது தான் இருக்கும். ஜென்ரல் ஆப்ரேஷன்ஸ் வந்து ப்ரைவேட் கிட்டையும் ஓனர்ஷிப் வந்து பப்ளிக் கிட்டையும் இருக்கும். இந்த MOUக்கு வந்து அப்ரூவல் வந்து ஹை பவர் கமிட்டி, அதாவது வந்து இவங்கெல்லாம் வந்து ஓகே பண்ணாதான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் MOU வந்து அப்ரூவல் கொடுக்க முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா
கேபினல் செக்ரட்டரி, ஃபினான்ஷியல் செக்ரட்டரி, எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரி, நிதி ஆயோக் செக்ரட்டரி, ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் செக்ரட்டரி, சேர்மன் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைஸ் செலெக்ஷன் போர்டு, பிஎஸ்பி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், அப்புறம் வந்து பப்ளிக் என்டர்பிரைஸ் செக்ரட்டரி. இவங்க எல்லாரும் தான் வந்து அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எம்ஓயு, டெக்னிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சப்போர்ட் கொடுக்கலாம். அப்புறம் வந்து லைசனிங் சப்போர்ட், ஆர் வந்து டெவலப்மெண்ட் டேட்டாபேஸு, அப்புறம் வந்து மானிட்டர் ப்ராக்ரஸ், ஒரு வேலை சரியாக நடக்குதான்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து கன்சல்டேஷன், அதாவது வந்து ஒரு பப்ளிக் கம்பெனி யாராவது ஒரு ப்ரைவேட் கிட்ட போயிட்டு கன்சல்டேஷன் கேட்கலாம். அப்புறம் வந்து ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச், குறிப்பிட்ட ஏதாவது ஒன்று வந்து கவர்மெண்ட்டில் யாரும் தெரியலன்னும் போது அங்கே இருக்க எல்லா ஸ்டாஃபையும் கூட்டு போய் ஒரு ப்ரைவேட் இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கூப்பிட்டு வரலாம். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எம்ஓயு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நெக்ஸ்ட் டாபிக், கார்பரேட் கவர்மெண்ட்ஸ் இன் ஃபேமிலி பிஸ்னஸ். கார்பரேட் கவர்னன்ஸ் இன் ஃபேமிலி பிஸ்னஸ், அதாவது ஃபேமிலி பிஸ்னஸ்லையும் கார்பரேட் கவர்னன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது வந்து என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன ஃபேமிலி பிஸ்னஸில் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, கமிட்மெண்ட், பேஷன் அண்ட் டெடிகேஷன். அதாவது வந்து ஃபேமிலி பிஸ்னஸ்னும் போது எல்லாருமே பொறுப்பாக செய்வாங்க. அடுத்து வந்து ஃபாஸ்டர் டிசிஷன், யாராவது ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாக்கா அது வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்புறம் வந்து டீப் இண்டஸ்ட்ரியல் இன்சைட், பல தலைமுறையாக அந்த பிஸ்னஸ்லேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் பற்றி நல்லாவே தெரியும். அப்புறம் மியூச்சுவல் ட்ரஸ்ட், சொந்தக்காரங்க ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒருத்தவங்க ஈஸியாக நினைப்பாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட். அதாவது வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ்க்குள்ளே ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அவ்வளோ சீக்கிரம் யாரையும் உள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் அவங்க அது கூட மிங்கிள் ஆகிறது கஷ்டம். ஸ்டாஃப் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ்க்குள்ளே வரத்தோட அவங்க ஒரு கார்பரேட்குள்ளே போகிறதுக்கு வந்து நிறைய பார்ப்பாங்க. அதனால் ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் கஷ்டம். அப்புறம் வந்து ரைசிங் ஆஃப் ஃபண்ட்ஸ், நம்ம ஃபேமிலியிலே உள்ளே இருக்கவங்களே இருக்கும்போது ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் வந்து ஃபேமிலி கான்ஃப்ளிக்ஸ், அதாவது வந்து சண்டை வந்துருச்சுனாலும் அந்த பிஸ்னஸில் வந்து நிறைய இடையூறுகள் ஏற்படும். அப்புறம் வந்து ஓனர்ஷிப் விசஸ் மேனேஜ்மெண்ட் வந்து யாரோ ஒரு ஆள் அப்பாயின்ட் பண்ணி பண்ணாக்கா வந்து இந்த ஃபேமிலி பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஓனர் யாரோ அவரே மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது அதில் வந்து நிறைய மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு எக்ஸ்பர்டைஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு மேனேஜ் ஃபேமிலி பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு கார்பரேட் கவர்னன்ஸ் பேசிஸில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம். மேனேஜ் டைவர்ஸ் ஒப்பீனியன், நிறைய ஒப்பீனியன் இருக்கும். அதில் வந்து அதாவது ஒருத்தவங்க பண்ணலான்னு ஒருத்தவங்க வேணான்னுவாங்க. அது எது கரெக்டான டிசிஷன் பார்த்து முடிவு பண்ணும். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கிரியேட் சக்சஷன் பிளான், அதாவது வந்து ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணணும். மேனேஜ் ஜென்ரேஷன் கேப், அதாவது வந்து வயசானவங்க வந்து இதை பண்ணலான்னு சொல்லுவாங்க. சின்ன பசங்களோட ஐடியாவை வந்து வயசானவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. வயசானவங்க ஏன் சொல்கிறாங்கன்றத சின்ன பசங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த கேப்பை வந்து அவங்க வந்து சரி பண்ணணும். அது அவங்க புரிஞ்சுக்கணும், இவங்க புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து சரியாக இருக்கும். மெயின்டைன் டேலண்டட் ஸ்டாஃப், அதாவது ஒரு ஸ்டாஃப் வந்து நம்மகிட்ட டேலண்டடான ஸ்டாஃப் இருக்காருன்னா அவரை வெளியே விட்டுறாமல் அவரையும் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ட்ரீட் பண்ணாதான் அவருக்கு எங்கேயும் வெளியே போகணுன்ற தோணாமல் இங்கேயே இருப்பார். அந்த மாதிரி ஆளுங்களை வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் வந்து பில்ட் ட்ரஸ்ட் ஃபார் யங்கர் ஜென்ரேஷன், அதாவது வந்து நான் அடுத்த ஜென்ரேஷன் நம்பி அவங்க கிட்ட கொடுத்து நம்ம இருக்கும்போதே அவங்கள பழக்கப்படுத்தணும். திடீர்னு வயசானவங்க இறந்துறாங்கன்னும் போது சின்ன பசங்களுக்கு அடுத்து அந்த பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகணுன்னே தெரியலனாக்கா அந்த பிஸ்னஸ் வந்து மூடி போயிடுவாங்க. அப்புறம் வந்து ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல், இதுதான் ஃபேமிலி பிஸ்னஸில் மெயினாக இருக்க ப்ராப்ளம். பணம் இருக்கும்போது அதை கடனை எடுத்து செலவு பண்ணுவாங்க. அடுத்து அதை கேபிட்டல் போடணுமேன்றதை வந்து பெருசாக யோசிக்காமல் செலவு பண்ணிட்டு அப்புறம் வந்து அதை வந்து எப்படியாவது மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து சில ப்ராப்ளம் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹவு டு பிரிங் கார்பரேட் கவர்னன்ஸ் இன் ஃபேமிலி பிஸ்னஸ், இப்போ தான் மெயினான பாயிண்ட்டுக்கே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸ் இருக்கணும். அதாவது நான் சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு ஆளை வந்து வெளியால் ஒருத்தரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும். சிஓ அப்பாயின்மெண்ட் ஆன் மெரிட், சிஇஓவும் வெளியே இருந்து அப்பாயின்ட், அதாவது வந்து மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வெளியாளாக இருக்கும்போது அந்த ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து கார்பரேட் கவர்னன்ஸ் மூலிமா நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இதில் சக்சஷன் பிளான் வெல் டிராஃப்டட் அண்ட் கம்யூனிகேட்டட், அதாவது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பிளான் வந்து போட்டுட்டு அந்த பிளானை வந்து எல்லாருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணணும். நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன், அதை நான் பண்ண போகிறேன் அப்படின்றது சொல்லாமல் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இதான் என் பிளான், இதை பண்ணாக்கா நமக்கு இப்படி நடக்கும், அதனால் வந்து இது சரியாக வரும் அப்படின்றது வந்து எல்லாருக்கூடையும் வந்து கம்யூனிகேட் பண்ணணும். அப்புறம் வந்து ஸ்ட்ராங் இன்டர்னல் கண்ட்ரோல் இல்லைனாக்கா எல்லாமே வீணாக போயிடும். அதனால் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியமானது. இன்டர்னல் கண்ட்ரோல் இல்லைன்றது வந்து நம்ம எல்லாருமே இன்டர்லேயே படித்தது தான். ஸோ அது வந்து ஒரு மெயினான விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி கான்ஸ்டியூஷன், அதாவது வந்து கான்ஸ்டியூஷன்றது வந்து ஃபேமிலிக்குள்ளேயும் இருக்கணும். அதாவது வந்து ஒரு லா வந்து ஃபேமிலிக்குள்ளேயும் இருந்தால் தான் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா நடக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. லிவிங் டாக்குமெண்ட், அதாவது வந்து இந்த வீட்டில் இருக்கனா இதெல்லாம் பண்ணணும், காலையில் 6 மணிக்கு எழுந்திரிக்கணும், எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணணும், எல்லாருமே பிஸ்னஸில் வந்து ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும். அந்த டாக்குமெண்ட் வந்து அவங்க வந்து டாக்குமெண்ட்னா எழுதி அப்படி மெயின்டைன் பண்ணுறது இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு லிவிங் டாக்குமெண்ட். அதாவது இந்த ஃபேமிலியில் இருக்கவங்க இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு லா, எழுதப்படாத லா அப்படின்னு கூட சொல்லலாம். மாடிஃபை டிபெண்டிங் அப்பான் த பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன், அதாவது வந்து அதை வந்து மாடிஃபை பண்ணணும். ஏதாவது வந்து அதில் வந்து
நடக்காத மாதிரி போகுது. அதாவது எப்பயுமே ஒரு பிளான் இருக்குன்னா அது வந்து எப்பயுமே வந்து மாடிஃபை பண்ணணும் டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன். அதனால் வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கு எப்போதுமே ரெடியாக இருக்கணும். டிசால்வ் கான்ஃப்ளிக், இப்போ ஒரு சண்டை உருவாகுது அங்கேனாக்கா, கான்ஃப்ளிக்ஸ் உருவாகுதுன்னா அதை வந்து உடனே டிசால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். அதை வளர விட்டாக்கா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆகிடும். ஒர்க்கர்ஸ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், அந்த ஃபேமிலி கான்ஸ்டியூஷன் தான் வந்து ஒரு கம்பெனிக்கு எப்படி ஏஓஏ அதாவது வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இருக்கோ அந்த மாதிரி வந்து ஃபேமிலிக்கு வந்து இந்த கான்ஸ்டியூஷன் தான் வந்து ஒரு ஏஓஏ மாதிரி அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜஸ் இன் ஃபேமிலி பிஸ்னஸ், ஃபேமிலி பிஸ்னஸோட ஸ்டேஜஸ்: எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பை ஃபாதர், அதாவது வந்து ஒரு தாத்தா ஆரம்பிப்பார். அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், பாலிசிஸோ அப்புறம் எப்படி அது இந்த வேலைலாம் நடக்கணுன்ற ப்ரொசீஜர் வந்து டெவலப் பண்ணுவோம். அப்புறம் வந்து பிகம் ஃபார்மல் ஆர் வேனிஷ்ட், ஒன்று சூப்பராக போயிடும், ஹிட் ஆகி அந்த பிஸ்னஸ் வந்து பிரிச்சுட்டு போகும், இல்லைனா வந்து வேனிஷ் ஆகிடும், அதாவது வந்து இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னு. இது 3 தான் வந்து அதோட ஸ்டேஜஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூச்சர் சேலஞ்சஸ் ஃபார் ஃபேமிலி பிஸ்னஸ், இனோவேஷன். ஃபேமிலி பிஸ்னஸ் என்பது அதில் இனோவேஷன் கொண்டு வரதுக்கு வந்து, ஏன்னா அதே ஆளுங்க அந்த தாத்தா சொல்லி கொடுத்து அந்த அப்பா பண்ணுவார், அப்பா சொல்லி கொடுத்து அப்படியே பையன் பண்ணாருன்னா அங்கே இனோவேஷன் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இனோவேஷனை உள்ளே கொண்டு வரணும். அப்புறம் வந்து டேலண்ட் ரிட்டன்ஷன், நான் சொன்னது தான் ஏற்கனவே, டேலண்டான பீப்புளை வந்து உள்ளே வச்சுக்க பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து சக்சஷன், அதாவது வந்து அந்த பிளானு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெக்னாலஜி, இனோவேஷனும் டெக்னாலஜிக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இனோவேஷன்றது வந்து அதிலே ஐடியா கொண்டு வரது, நியூ டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இனோவேஷன் கொண்டு வரலாம். அப்புறம் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டைசேஷன், அதாவது வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இது வந்து ஒரு ஸ்டெடி நோட் 7ஓட ஒரு ரிவிஷன் மாதிரி. இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட் வந்து கவர் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து மறுபடியும் இன்னும் டீட்டெயிலாக இந்த ஒரு பாயிண்ட் பற்றியும் டீட்டெயிலான பேராகிராஃப் மாதிரி நம்ம புக்கில் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதை போயிட்டு படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா புரியும். ஸோ வந்து தேங்க்யூ. இதுக்கப்புறம் வந்து எல்லா வீடியோவும் உடனே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.